வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு விடியல் புதிது செய்திகளை வழங்குவதற்காக நான் பாலுவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் தீவிரமடைந்தது வடகிழக்கு பருவமழை. கடலூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் மிக கனமழை எச்சரிக்கை. தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வானிலை மையம் ரெட் அலர்ட். சென்னையில் கனமழையால் பாதுகாப்பு கருதி நீர்நிலைகள் திறப்பு. வேகமாக நிரம்பி வரும் செம்பரம்பாக்கம் ஏரி. சுற்றுப்புற கிராமங்களில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் தடுக்க போலீசாருக்கு சென்னை ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் உத்தரவு. ஹஜ் பயணம் செல்வோருக்கான விமானங்களை சென்னையிலிருந்து இயக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் பழனிசாமி கடிதம். சாதி மதங்களால் மக்களை பிளவுபடுத்தும் யாத்திரைகளை தமிழகம் அனுமதிக்காது. அதிமுகவின் நமது அம்மா நாளேட்டில் கண்டிப்பு. உரசல் இல்லாமல் கூட்டணியை கொண்டு செல்வது அதிமுக கையில் இருப்பதாக பாஜக கருத்து. பழனியில் இடத்தகராறு மோதலில் துப்பாக்கியால் சுட்ட தியேட்டர் உரிமையாளர். வயிறு மற்றும் காலில் குண்டடிப்பட்ட இருவருக்கு தீவிர சிகிச்சை. அம்பாசமுத்திரம் அருகே சீட்டு கட்டிய பணத்தை திருப்பித் தராததால் தீக்குளித்த இளைஞர். தற்கொலையை அலட்சியமாக வேடிக்கை பார்த்த சீட்டு பிடித்தவர் கைது. 7வது முறையாக பீகாரின் முதலமைச்சராக பதவியேற்றார் நிதிஷ்குமார். பாஜக சார்பில் 2 துணை முதலமைச்சர்களும் பொறுப்பேற்பு. அமெரிக்காவின் மாடர்னா நிறுவனத்தின் கொரோனா தடுப்பு மருந்து 95% பலனளிக்கிறது. முதற்கட்ட ஆய்வு முடிவில் நிபுணர்கள் தகவல். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் கடலூர், நாகை, மயிலாடுதுறை, தூத்துக்குடி மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் மதுரை, நெல்லை, தஞ்சை உட்பட 12 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இடைவிடாது மழை பெய்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஆங்காங்கே மழை பெய்த வண்ணம் உள்ளது. தென் மாவட்டங்களிலும் இடைவிடாது மழை பெய்து வருகிறது. நெல்லை மாநகர பகுதியான வண்ணாரப்பேட்டை, பாளையங்கோட்டை, பேட்டையில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் சாலைகளில் நீர் தேங்கியது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகரில் பலத்த மழை பெய்து சாலைகளில் ஆங்காங்கே மழைநீர் பெருக்கெடுத்தோடுகிறது. மேலும் நகராட்சிக்கு சொந்தமான மார்க்கெட்டுக்குள் நீர் புகுந்ததால் வியாபாரிகள், பொதுமக்கள் அவதிக்கு ஆளாகினர். இதனிடையே தூத்துக்குடியில் கொட்டும் மழையை பொருட்படுத்தாமல் போக்குவரத்து காவலர் ஒருவர் போக்குவரத்தை சீர் செய்தார். இந்த வீடியோ இணையத்தில் அதிக அளவில் பகிரப்பட்டு வருகிறது. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழையால் குற்றால அருவிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஜவ்வாது பகுதியில் 4 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதையடுத்து கண்ணமங்கலம், நாகநதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் 30க்கும் மேற்பட்ட ஏரிகள் நிரம்ப வாய்ப்புள்ளது.
அரபிக்கடல் முதல் வட தமிழகம் வரை நிலவும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்றும் 12 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு புதுச்சேரி, கடலூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், விழுப்புரம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, பெரம்பலூர், அரியலூர், மதுரை, ராமநாதபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சிவகங்கை மற்றும் நெல்லை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். இதற்கிடையில் தொடர் மழையால் பொதுமக்கள் யாரும் ஆற்றில் குளிக்கவோ மற்றும் கடந்து செல்லவோ வேண்டாம் என தமிழ்நாடு பேரிடர் அபாய குறைப்பு முகமை அறிவுறுத்தியுள்ளது. அத்துடன் பழைய கட்டிடங்களில் தங்கியிருப்பவர்களை உடனடியாக வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் சென்னையில் முக்கிய நீர்நிலைகளில் 1600 மில்லியன் கன அடி நீர் அதிகரித்துள்ளது. கிருஷ்ணா நதிநீர் திறப்பு மற்றும் வடகிழக்கு பருவமழையால் சென்னையின் முக்கிய நீர் ஆதாரங்களான பூண்டி, செம்பரம்பாக்கம், புழல், சோழவரம் ஏரிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. 35 அடி உயரம் கொண்ட பூண்டி ஏரியில் தற்போது 28.51 அடி நீர் உள்ளது. அணைக்கு 1095 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் 425 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. 1416 மில்லியன் கன அடி நீர் இருப்பு உள்ளது. சோழவரம் ஏரியில் 12 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து நீர் வெளியேற்றப்படவில்லை. கடந்த மாதம் நீர் இருப்பு 102 மில்லியன் கன அடி இருந்த நிலையில் தற்போது 142 மில்லியன் கன அடியாக உள்ளது. 21.20 அடி உயரம் கொண்ட புழல் ஏரிக்கு 343 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. ஏரியின் நீர்மட்டம் 16.79 அடியாக இருக்கும் நிலையில் 100 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. நீர் இருப்பு கடந்த மாதத்திலிருந்து 342 மில்லியன் கன அடி கூடி 2367 மில்லியன் கன அடியாக உள்ளது. 2015ஆம் ஆண்டு சென்னை வெள்ளத்திற்கு காரணமான செம்பரம்பாக்கம் ஏரியில் 20.71 கன அடி நீர் உள்ளது. ஏரிக்கு 1720 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் 58 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. ஏரியின் நீர்மட்டம் 21 அடியை தொட்டவுடன் பாதுகாப்பு கருதி அதிக அளவு தண்ணீர் திறந்துவிடப்படும். சோழவரம், பூண்டி, புழல், செம்பரம்பாக்கம் என 4 ஏரிகளையும் சேர்த்து 11,257 மில்லியன் கன அடி நீரை சேர்த்து வைக்க முடியும். கடந்த மாதம் 5,100 மில்லியன் கன அடி நீர் இருந்த நிலையில் தற்போது நீர் இருப்பு 6,706 மில்லியன் கன அடியாக அதிகரித்துள்ளது. இந்த நீரை சேமித்து வைத்தாலே அடுத்த ஆண்டு மே மாதம் வரை சென்னைக்கு தேவையான நீரை வழங்க முடியும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் நந்தா. இதனிடையே செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தண்ணீர் திறக்க வாய்ப்புள்ளதால் அடையாறு ஆற்றின் கரையோர பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அம்பத்தூர் மற்றும் புனித தோமையர் மலை மாவட்ட காவல் துணை ஆணையர்களுக்கு சென்னை காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் உத்தரவிட்டுள்ளார். ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் நீரால் திருநீர்மலை, குன்றத்தூர், வழுதலம்பேடு, நத்தம், திருமுடிவாக்கம், சிறுகளத்தூர், மணப்பாக்கம் போன்ற அடையாறு கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாயம் ஏற்பட வாய்ப்புள்ளது என குறிப்பாணையில் தெரிவித்துள்ள காவல் ஆணையர் நிலைமையை கூர்ந்து கண்காணித்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதுவும் நிகழாத வண்ணம் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் பெய்து வரும் கனமழையால் பாதுகாப்பு கருதி நீர்நிலைகள் திறக்கப்பட்டதால் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. கரையோர பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் மீட்புப் படையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். சென்னை மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நீர்நிலைகள் வேகமாக நிரம்பியுள்ளன. அத்துடன் பாதுகாப்பு கருதி முக்கிய நீர்த்தேக்கங்களில் தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுபாஞ்சேரியில் மழை காரணமாக திருப்போரூர் பிரதான சாலையில் குளம் போல நீர் தேங்கியது. அத்துடன் அருகிலுள்ள குடியிருப்புகளுக்குள்ளும் நீர் புகுந்ததால் மக்கள் கடும் இன்னல்களுக்கு ஆளாகினர். மழை வெள்ளம் ஒரு வருஷம் வருது. அதிகாரிகளும் வராங்க, பார்க்குறாங்க, டெம்பரவரி சொல்யூஷன் பண்ணிட்டு போயிடுறாங்க. தண்ணீர் டெம்பரவரியாக போயிடுது. ஆனால் பர்மனெண்ட் சொல்யூஷன் கிடையாது. எல்லா வருஷமும் மழை பெய்யும் போது வீட்டுக்குள்ள தண்ணி வருது. எங்களுக்கு அதனால் பொருள் சேதாரம் ஏகப்பட்ட பொருள் சேதாரம் ஏற்படுது.
ஊரப்பாக்கம், முடிச்சூர், வரதராஜபுரத்தில் கனமழை காரணமாக அடையாறு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. மேலும் முடிச்சூர், மணிமங்கலம் போன்ற பகுதிகளில் குடியிருப்புக்குள் வெள்ளநீர் புகும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அடையாறில் தண்ணீர் சீராக செல்வதற்கு ஏதுவாக செடி கொடிகளை தீயணைப்புத் துறையினர் அப்புறப்படுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு புதுநகரில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து குடியிருப்புகளுக்குள் புகுந்தது. இதனால் வெளியில் செல்ல முடியாமல் மக்கள் அவதிக்குள்ளாகினர். ஊராட்சி நிர்வாகத்தின் ஏற்பாட்டில் மோட்டார் என்ஜின் மூலம் நீரை வெளியேற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதனிடையே பூண்டி நீர்த்தேக்கத்தின் நீர் கொள்ளளவு மற்றும் நீர் வெளியேற்றம் குறித்து அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். காஞ்சிபுரத்தில் தொடர் கனமழையால் சாலையெங்கும் 3 அடிக்கு மேல் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. தாழ்வான பகுதிகளில் சாக்கடை நீரும் கலந்து தேங்கியுள்ளது. இதனையடுத்து 10க்கும் மேற்பட்ட மோட்டார் இயந்திரங்கள் மூலம் நீரை வெளியேற்றும் பணியில் நகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டனர். காஞ்சிபுரத்தில் 6 ஏரிகளில் உடைப்பு ஏற்பட்டால் உடைப்பை சரி செய்வதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதற்காக 1 லட்சம் மணல் மூட்டைகளை பொதுப்பணித்துறையினர் தயார் செய்து வருகின்றனர். இதனிடையே தூத்துக்குடியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் கடற்கரை சாலை அருகே உள்ள மரக்குடி குடியிருப்பில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் அங்குள்ள 4000 வீடுகளில் மக்கள் முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அத்துடன் அத்தியாவசிய தேவைக்கு கூட வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர். ஏரியா ஃபுல்லாக தண்ணி தேங்கியிருக்கு. இங்கே ஒரு 4000 வீடு இருக்குது. எல்லாருமே காலையிலேருந்து எதுவுமே எங்கேயும் வெளியே போக முடியல, வேலைக்கு எதுவுமே போக முடியல. தண்ணி ஃபுல்லாகவே தேங்கி இருக்குது. மாநகராட்சியிலேருந்து நடவடிக்கை எடுத்து உடனே இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன ஒன்றா செய்யணும். இதனிடையே தூத்துக்குடி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் செவ்வாய்க்கிழமை காலை 8:30 மணி வரை அதி கனமழை பெய்யக்கூடும் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அதாவது 21 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை இருக்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் புதிய கொரோனா பாதிப்பு 1725 குறைந்துள்ளது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு சென்னையில் 500க்கும் குறைவான கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவல் படிப்படியாக குறைந்து வருகிறது. இந்நிலையில் தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்ட அறிக்கையின்படி மாநிலம் முழுவதும் புதிதாக 1725 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 7,59,000 கடந்துள்ளது. சென்னையில் கொரோனா பாதிப்பு படிப்படியாக குறைந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு 500க்கும் குறைவாக பதிவாகியுள்ளது. இதன்படி புதிதாக 497 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டு மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 2,09,167 அதிகரித்துள்ளது. சென்னையை தவிர்த்த பிற மாவட்டங்களில் 1228 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாநிலம் முழுவதும் 17 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11,495 அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 2,384 பேர் குணமடைந்தனர். இதனால் குணமடைந்தோர் மொத்த எண்ணிக்கை 7,32,000 தாண்டியது. இதனால் குணமடைந்தோர் விகிதம் 96.41% உயர்ந்துள்ளது. 15,765 பேர் சிகிச்சையில் உள்ளனர். ஒரே நாளில் 63,777 பேருக்கும் மொத்தமாக இதுவரை 1,08,54,000 பேருக்கும் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சாதியாலும் மதத்தாலும் மக்களை பிளவுபடுத்துகிற உள்நோக்கம் கொண்ட யாத்திரைகளை தமிழகம் அனுமதிக்காது என அதிமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான நமது அம்மாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உரசல் இல்லாமல் கூட்டணியை கொண்டு செல்வது அதிமுகவின் கையில் இருப்பதாக பாஜக அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் வேல் யாத்திரையை முடக்க நினைப்பது எதிர் விளைவுகளை உருவாக்கும் என பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் கூறியிருந்தார். இதற்கு பதிலடி தரும் விதத்தில் அதிமுகவின் நமது அம்மா நாளேட்டில் கட்டுரை வெளியிடப்பட்டுள்ளது. அதில் மதங்களின் பெயரால் வாக்கு வங்கி அரசியலுக்கு வழி தேடுவதை அதிமுக அனுமதிக்காது என்றும் இதை வேல் யாத்திரை செல்ல நினைப்பவர்கள் உணர வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாதியாலும் மதத்தாலும் மக்களை பிளவுபடுத்துகிற உள்நோக்கம் கொண்ட யாத்திரைகளை அமைதி பூங்காவாக இருக்கும் தமிழகம் அனுமதிக்காது என்றும் மனிதத்தை நெறிப்படுத்தவே மதங்களே தவிர வெறிப்படுத்துவதற்கு அல்ல என்பதை திராவிட தொட்டிலான தமிழக மக்கள் நிரூபித்திருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கருப்பர் கூட்டமானாலும் சரி, காவி கொடி பிடிப்பவர்களானாலும் சரி, அமைதி தவழும் தமிழகத்தில்
மக்கள் பின்பற்றும் ஒருமைப்பாட்டை உணர்ந்து நடக்க வேண்டும் என நமது அம்மா நாளிதழ் கூறியுள்ளது. இதனிடையே வேல் யாத்திரைக்கு மட்டும் அனுமதி வழங்காமல் மற்ற அனைத்து போராட்டங்களுக்கும் அதிமுக அரசு அனுமதி வழங்குவது ஏன் என பாஜக மாநில பொதுச் செயலாளர் KT ராகவன் கேள்வி எழுப்பியுள்ளார். உரசல் இல்லாமல் கூட்டணியை கொண்டு செல்வது அதிமுக கையில்தான் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிஜேபியினுடைய தொண்டர்கள் எங்களுடைய மாநில தலைவர் நடத்துகிற அந்த யாத்திரையில் செல்லக்கூடாது, அந்த கூட்டத்தில் போய் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு பல ஊர்களில் அங்கங்கே ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் நடக்குது. இது ஏன் இவங்களுக்கு நடத்தலை? அப்போ அது அவங்க திமுகவுக்கும் இந்த ஆளுங்கட்சிக்கும் என்ன உடன்பாடுன்னு அதை தான் கேட்குறேன் நான். உரசல்கள் இல்லாமல் கொண்டு போக வேண்டும் என்று தான் நாங்களும் விரும்புகிறோம். அது அண்ணா திமுக கிட்ட தான் இருக்கு. கூட்டணி தொடர வேண்டுமானால் விரிசல்களை சரி செய்ய வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் தேர்தலில் இரு கட்சி தொண்டர்களும் இணக்கமாக பணியாற்ற மாட்டார்கள் என்றும் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் தெரிவித்துள்ளார். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி என்பது மிகப்பெரிய மரண பள்ளத்தாக்கில் இருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். காரணம், மதத்தின் பெயரால் ஓட்டு வங்கியை உயர்த்துகின்ற செயலுக்கு ஒருபோதும் அதிமுக துணை போகாது என்று நமது அம்மா அறுதியிட்டு கூறியிருக்கிறது. ஆக அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி தொடர வேண்டுமேயானால் கடைசி சந்தர்ப்பம் இது. இதனிடையே உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வருவதைக் கண்டு சிலர் பயப்படுவதாக பாஜக மாநில தலைவர் எல் முருகன் கூறிய நிலையில், அமித்ஷாவை பயத்தோடு வரவேற்கவில்லை என்றும் பாசத்தோடு வரவேற்கிறோம் என்றும் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் கூறியுள்ளார். அமித்ஷா அவர்கள் 21ஆம் தேதி தமிழகத்துக்கு வர இருக்கிறார். இந்த வருகை ஒரு நல்ல வருகையாக பார்க்கப்படுகிறது. இந்த வரவு நல்ல வரவாக அமையட்டும். இந்த அமித்ஷா அவர்கள் வருவதைக் கண்டு எல்லோரும் பயப்படுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். அவரை நாங்கள் பயத்தோடு வரவேற்கவில்லை, பாசத்தோடு வரவேற்கிறோம். அமித்ஷா தமிழகம் வருவதால் திருப்பம் ஏற்படுவதற்கான சாத்தியம் இல்லை என கூறியுள்ள மூத்த பத்திரிகையாளர் கோகுல சீனிவாசன், ரஜினியை அமித்ஷா சந்தித்தால் மட்டுமே திருப்பம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அமித்ஷா அவர்கள் இங்கே வருகை தர இருக்கிறார். அவர் அதிகாரபூர்வமான விஜயமாக வருகிறார். சில அரசு அலுவல் நிமித்தமாக அவர் வருகிறார். இதையெல்லாம் தாண்டி ஒரு பெரிய ஒரு திருப்பமாக அந்த பயணம் இருக்கும் என்று தோன்றவில்லை. ஒருவேளை அவர் ரஜினியை சந்தித்தால் அது ஒரு மிக திருப்பமாக, ஒரு பெரும் திருப்பமாக கருதப்படும். அப்படி ஒரு விசிட், ரஜினி வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு விசிட் அமித்ஷாவுடைய அஜெண்டால இல்லை அப்படின்னா அமித்ஷாவுடைய வருகை வழக்கமான ஒன்றாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கும். தாங்கள் நடிகர் ரஜினியை அரசியல் கட்சி ஆரம்பிக்க வற்புறுத்தவில்லை, ஆனால் வலியுறுத்துகிறோம் என பாஜக மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் சீனிவாசன் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். இன்றைக்கும் கூட அவர் எங்களது கருத்துக்கு, எங்கள் கொள்கைக்கு நெருக்கமானவராக நாங்கள் நினைக்கிறோம். அவர் அரசியலுக்கு வருவதை நாங்கள் வரவேற்கிறோம். வரட்டும், வந்ததுக்கப்புறம் அந்த முடிவை எடுத்துக்கொள்ளலாம். அதனால் நாங்கள் அந்த விஷயத்தில் அவசரப்படலை. நாங்கள் ஒன்றும் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரணும்னு நாங்கள் ஒன்றும் அவரை ரொம்ப ஆர்வமாக போய் வற்புறுத்தி எல்லாம் ஒன்றும் நாங்கள் செய்யவில்லை. திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதே தங்களது ஒற்றை இலக்கு என்றும் அவர் கூறியுள்ளார். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஏழுமலையானை தரிசிப்பதற்காக குடும்பத்தினருடன் திருப்பதி திருமலைக்கு சென்றுள்ளார். விஐபி விருந்தினர் மாளிகையில் முதலமைச்சருக்கு தேவஸ்தான அதிகாரிகள் வரவேற்பு அளித்தனர். திருமலையில் தங்கியுள்ள முதலமைச்சர் இன்று காலை வழிபாடு நடத்துகிறார். முன்னதாக சென்னையிலிருந்து சென்ற முதலமைச்சருக்கு பூந்தமல்லியை அடுத்த நசரத்பேட்டையில் அதிமுக சார்பில் கொட்டும் மழையில் மேள தாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அமைச்சர் பெஞ்சமின் மற்றும் அதிமுகவினர் மழையில் நனைந்தபடி ஒருவரை ஒருவர் முண்டியடித்துக் கொண்டு முதலமைச்சருக்கு பூங்கொத்து கொடுத்தனர். பராமரிப்பு பணிகளுக்காக ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க அனுமதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடிய தமிழக அரசின் அரசாணையை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பராமரிப்பு பணிக்காக ஆலையை திறக்க வேண்டும் என்று ஸ்டெர்லைட் சார்பில் இடைக்கால கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஆலையை மூடியது அரசின் கொள்கை முடிவு என்றும் அதில் யாரும் தலையிட முடியாது என்றும் தமிழக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. ஸ்டெர்லைட் ஆலை சுற்றுச்சூழலுக்கு கடும் மாசு விளைவிக்கிறது என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதை கருத்தில் கொண்டே ஆலையை மூடிய உத்தரவு செல்லும்
என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதாகவும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இடைக்கால நிவாரணம் கோர ஆலைக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது என்று ஏற்கனவே பதில் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி தமிழக அரசு திட்டவட்டமாக தெரிவித்தது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் ஆலையை திறக்க அனுமதிக்க முடியாது என்று கூறியுள்ளது. தமிழகத்தில் நகர்ப்புறங்களில் உள்ள சாலைகளை 1000 கோடி ரூபாய் நிதியில் மேம்படுத்த தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தில் மத்திய அரசு திட்டங்களின் கீழ் நகர்ப்பகுதிகளில் நீர் விநியோகம், பாதாள சாக்கடை உள்ளிட்ட பணிகளால் சாலைகள் சேதமடையும் நிலையில் அந்த குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே சீர் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. எனவே சாலைகளை சீரமைக்க 1000 கோடி ரூபாயில் சிறப்பு சாலை சீரமைப்பு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என தமிழக அரசின் நகராட்சி நிர்வாக ஆணையர் கோரிக்கை விடுத்தார். இதனை ஏற்று வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களிடமிருந்து கடனை பெற்று சாலைகளை மேம்படுத்த தமிழக அரசு கொள்கை அளவில் ஒப்புதல் அளித்துள்ளது. கடனை நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் திருப்பி செலுத்த வேண்டும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஆளுநர் ஒப்புதல் அளித்தால் மட்டுமே அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பாவை பணியிடை நீக்கம் செய்ய முடியும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா மீது 700 கோடி ரூபாய் ஊழல் புகார் மற்றும் முறைகேடான பணி நியமனங்கள் உள்ளிட்ட பல்வேறு தொடர் குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டன. இது தொடர்பாக விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் தலைமையில் குழுவை தமிழக அரசு அமைத்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு தகவல் அளித்த அமைச்சர் KP அன்பழகன், சூரப்பா விசாரணையை எதிர்கொண்டு குற்றமற்றவர் என நிரூபிக்க வேண்டும் என்றும், குற்றச்சாட்டில் உண்மை இல்லை எனில் அவர் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனவும் தெரிவித்தார். ஹஜ் யாத்ரீகர்களுக்கு சென்னையிலிருந்து விமானங்களை இயக்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், கொரோனா பரவலால் நாட்டின் 10 இடங்களில் இருந்து மட்டுமே ஹஜ் புனித பயணத்திற்கு விமானங்கள் இயக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளதாகவும், அதில் சென்னை இடம்பெறாததையும் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாடு மற்றும் அதன் அண்டை மாநிலங்களிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் 4500 யாத்ரீகர்கள் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், இந்த ஆண்டு கேரள மாநிலத்திலிருந்து விமானங்கள் இயக்கப்படுவதாகவும் கூறியுள்ளார். முதிய யாத்ரீகர்கள் அதிகம் இருப்பதால் சவுதி அரேபியாவில் உள்ள ஜெட்டாவுக்கு சென்னையிலிருந்து விமானங்களை இயக்கினால் உதவிகரமாக இருக்கும் என்றும் முதலமைச்சர் பழனிசாமி கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். சென்னை காசிமேடு கடற்கரையில் குளிக்கச் சென்று காணாமல் போன 3 சிறுவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டன. இவர்களுடன் சென்ற சிறுமியை தேடி வருகின்றனர். சென்னை வண்ணாரப்பேட்டை கப்பல் போலு தெருவைச் சேர்ந்த சிறுவர்கள் மார்டின், மார்கரெட், விஷ்ணு மற்றும் சிறுமி துர்கா ஆகியோர் அருள்ராஜ் என்ற இளைஞருடன் காசிமேடு கடற்கரையில் நேற்று குளித்தனர். அப்போது திடீரென எழுந்த ராட்சச அலையில் 5வரும் அடித்துச் செல்லப்பட்டனர். இதில் அருள்ராஜின் உடல் நேற்று மீட்கப்பட்ட நிலையில் மற்ற 4வரை தொடர்ந்து தேடி வந்தனர். இதில் இன்று காலை மார்கரெட், மார்டின், விஷ்ணு ஆகிய 3 சிறுவர்களின் உடல் மீட்கப்பட்டது. சிறுமி துர்கா கிடைக்காததால் தேடுதல் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதேபோன்று பட்டினப்பாக்கம் கடற்கரையில் நண்பர்களுடன் குளித்த முஜாஹித் என்ற 21 வயது இளைஞர் கடல் அலையில் அடித்துச் செல்லப்பட்டார். அவரை தேடும் பணியும் நடைபெற்று வருகிறது. திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு கூட்டம் வரும் 23ஆம் தேதி நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் கூட்டம் நடைபெறும் என தெரிவித்துள்ளார். நவம்பர் 23ஆம் தேதி காலை 10 மணிக்கு நடைபெறும் கூட்டத்தில் உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என துரைமுருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரத்தில் உள்ள திரையரங்கில் விற்பனை செய்யப்பட்ட வெஜ் பப்ஸில் இரும்பு துண்டு கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா பாதிப்பால் மூடப்பட்ட திரையரங்குகள் தமிழக அரசின் அனுமதியை தொடர்ந்து படிப்படியாக திறக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் காஞ்சிபுரம் மடம் தெருவில் உள்ள திரையரங்கு 8 மாதங்களுக்கு பின்னர் நேற்று திறக்கப்பட்டது. இடைவேளையின் போது பார்வையாளர் ஒருவர் வாங்கி சாப்பிட்ட பப்ஸில் இரும்பு துண்டு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து அவர் திரையரங்கு நிர்வாகத்திடம் புகார் கூறிய போது அலட்சியமாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது. மாஸ்டர் படத்தின் டீசர் 48 மணி நேரத்தில் 2.5 கோடி முறைக்கும் மேல் பார்க்கப்பட்டுள்ளது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, மாளவிகா மோகனன் உள்ளிட்டோர் மாஸ்டர் படத்தில் நடித்துள்ளனர். அந்த ஸ்டூடெண்ட் இவ்ளோ பிரச்சனை பண்ற பையனா, பேசாம டிஸ்மிஸ் பண்ணிடலாம்ல. ஜேடி ஸ்டூடெண்ட் இல்லமா, ப்ரொஃபசர். ஜெயினாச்சாரியா விஜய் வல்லவின் 151வது பிறந்த நாளையொட்டி ராஜஸ்தான் மாநிலம் பாலியில் உள்ள அமைதியின் சிலையை பிரதமர் மோடி திங்களன்று திறந்து வைத்தார். காணொலியில் சிலையை திறந்து வைத்த பின்னர் பேசிய பிரதமர், விஜய் வல்லப் நாட்டின் ஒற்றுமை மற்றும் சகோதரத்துவத்திற்காக பாடுபட்டவர் என்று புகழாரம் சூட்டினார். சர்தார் வல்லபாய் பட்டேலின் ஒற்றுமை சிலையையும்
விஜய் வல்லவின் அமைதியின் சிலையையும் திறந்து வைக்கும் பாக்கியத்தை நாட்டு மக்கள் தனக்கு வழங்கியுள்ளதாக பிரதமர் மோடி கூறினார். உலகத்திற்கே அமைதி மற்றும் மனிதநேயத்தின் எடுத்துக்காட்டாக இந்தியா விளங்குவதாக பிரதமர் மோடி பேசினார். 151 அங்குல உயரம் உள்ள அமைதியின் சிலை 8 உலோகங்களால் செய்யப்பட்டது. இதில் செம்பை பிரதானமாக கொண்டு சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறிப்போயிருக்கும் நடிகர் தவசி தனது மருத்துவ செலவுக்கு நடிகர்கள் பொதுமக்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். கருப்பா பொறுப்பா இருப்பா முனீஸ்வரா முன்னக்கண்ணியே முகாமிலே ஒரு ஈர் மூட முளைய முடியாத என் பிள்ளை வீட்டுக்குள்ள எவனா ஒருத்த முளைஞ்சு பொண்ணை விட கண்ணு கருத்துமா பாதுகாத்து துப்பாக்கி விட்டு போயிட்டான். அவன் யாரு எந்த ஒண்ணு கரெக்டா பார்த்து சொல்றாருப்பா. 2-2-4 நடப்பு நம்பிக்கை உறுதி போக்குவரத்துல சேதம். உங்க துப்பாக்கி ரொம்ப அடி வாங்கிருப்பா. இவர்தான் தவசி. சிவகார்த்திகேயன் நடித்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் பரோட்டா சூரிக்கு அப்பாவாக நடித்தவர். கொம்பன் உள்ளிட்ட படங்கள் இவரை பட்டி தொட்டி எங்கும் அடையாளப்படுத்தியது. கிழக்கு சீமையிலே படத்திலிருந்து ரஜினிகாந்தின் அண்ணாத்த வரை ஏராளமான படங்களில் குணச்சித்திர மற்றும் துணை நடிகராக நடித்துள்ளார் தவசி. தற்போது உணவு குழாயில் ஏற்பட்ட புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட தவசி மதுரை தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவர்களின் கண்காணிப்பில் உள்ளார். மெலிந்த உடலுடன் அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறியுள்ள அவரது தோற்றம் காண்போரை அதிர்ச்சியுறச் செய்கிறது. தனது சிகிச்சைக்கு பணமில்லாமல் திண்டாடுவதாகவும் உதவுமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ள வீடியோவும் தற்போது வெளியாகி உள்ளது. 30 வருஷ காலமா கிழக்கு இதுவரைக்கும் ரஜினி படம் அண்ணாத்து வரைக்கும் நடிச்சிருக்கேன். எனக்கு இப்படி ஒரு வியாதி வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த கடவுள் கருப்பை எனக்கு இப்படி ஒரு வியாதி கொடுத்துட்டான். இன்னைக்கு நான் வைத்திய செலவுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இருக்கேன். ஒன்றும் முடியலை. இதை பார்த்து இன்னும் சில நடிகர்கள் என் கூட நடித்தவங்க எல்லாமே எனக்கு நான் சரியாக பேச முடியல. எனக்கு இது உதவி பண்ணி இன்னும் பழைய தரிசியாக கூட நிப்பாட்டு உங்களோட நடிக்க வைக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆவலோடு. தனியார் மருத்துவமனையில் புற்றுநோயுடன் போராடும் அவருக்கு மதுரையைச் சேர்ந்த நாடக கலைஞர்கள் தங்களால் முடிந்த உதவிகளை செய்துள்ளனர். தற்போது தவசியின் சிகிச்சைக்கு சரவணா மருத்துவமனை சார்பில் அதன் உரிமையாளரும் திருப்பரங்குன்றம் திமுக எம்எல்ஏவுமான டாக்டர் சரவணன் தனது தொண்டு நிறுவனத்தின் மூலம் உதவி வருகிறார். இதனிடையே ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பொதுமக்கள் பலரும் தவசியுடன் நடித்த சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட நடிகர்களை செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் 6,10,00,000 மேற்பட்டோர் வாக்களிக்க தகுதியுடையவர்களாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் புதிய வரைவு வாக்காளர் பட்டியலை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ வெளியிட்டார். இதன் அடிப்படையில் தமிழகத்தில் 6,10,44,358 வாக்காளர்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 3,01,12,370 பேர் ஆண் வாக்காளர்களும் 3,09,25,603 பேர் பெண் வாக்காளர்களும் 6,385 பேர் மூன்றாம் பாலினத்தவரும் அடங்குவர். புதிய வாக்காளர்களை பொறுத்தவரை மாவட்ட அளவில் மொத்தம் 15,165 பேர் புதிதாக சேர்க்கப்பட்டு கோவை முதலிடம் வகிக்கிறது. அரியலூரில் மொத்தம் 1,022 பேர் மட்டுமே புதிய வாக்காளர்களாக சேர்க்கப்பட்டுள்ளனர். 6,55,366 வாக்காளர்களுடன் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள சோழிங்கநல்லூர் அதிக வாக்காளர்கள் கொண்ட தொகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறைவான வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக நாகை மாவட்டம் கீழ்வேலூர் உள்ளது. இங்கு 1,73,107 வாக்காளர்கள் உள்ளனர். சென்னையில் மொத்தம் 39,40,407 வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர். இதில் ஆண்கள் 19,39,694 பேரும் பெண்கள் 19,99,995 பேரும் மூன்றாம் பாலினத்தவர் 1,015 பேரும் இடம்பெற்றுள்ளனர். 2016 ஆண்டு வெளியிட்ட வாக்காளர் பட்டியலின்படி தமிழகத்தில் 5,79,00,000 வாக்காளர்களும் 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது வெளியிட்ட பட்டியலில் 10 லட்சம் புதிய வாக்காளர்களும் இடம்பெற்றனர். 2016 ஒப்பிடுகையில் தற்போது 31 லட்சத்திற்கும் மேற்பட்ட புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். வட மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் தென் மாநிலங்களான தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரியில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்களே அதிகம். பெயர் சேர்த்தல், நீக்குதல், முகவரி மாற்றம் போன்ற திருத்தப் பணிகளை மேற்கொள்ள வருகிற 21, 22 தேதிகள் மற்றும் டிசம்பர் 12, 13 ஆகிய தேதிகளில் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது. அப்போது உரிய ஆவணங்களை கொடுத்து திருத்தம் செய்து கொள்ளலாம் என்றும்
இறுதி வாக்காளர் பட்டியல் 2021 ஜனவரி மாதத்தில் வெளியாகும் என்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். மதுரையில் இளைஞர் ஓட ஓட விரட்டி கொலை செய்து தலை துண்டிக்கப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பமாக கொலை செய்ய வந்த கும்பல் குறிவைத்த ஆள் சிக்காததால் வேறு அப்பாவி இளைஞரின் தலையை துண்டித்து சென்றது விசாரணையில் தெரியவந்துள்ளது. மதுரை கீரைத்துறை பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகர் வி.கே. குருசாமி மற்றும் அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் மண்டல தலைவர் மறைந்த ராஜபாண்டி அரசியல் பிரச்சனை கோஷ்டி பிரச்சனையாக மாறி கடந்த 10 ஆண்டுகளில் தங்களுக்குள் பழிக்கு பழி தீர்த்து கட்டத் தொடங்கியுள்ளனர். இந்த இரு கும்பல்களால் மதுரையில் 15ற்கும் மேற்பட்ட கொலைகள் அரங்கேறி உள்ளதாக தெரிகின்றது. கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டால் அடுத்தடுத்து அவர்களது நண்பர்கள் கொலைகளில் ஈடுபடுகின்றனர். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது குருசாமியின் உறவினர் M.S. பாண்டி என்பவரை ராஜபாண்டியின் உறவினர்கள் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தனர். இதற்கு பழிவாங்க குருசாமி தரப்பு நேரம் பார்த்துள்ளது. கடந்த ஞாயிறன்று ராஜபாண்டி தரப்பைச் சேர்ந்த மணிகண்டன், முனியசாமி ஆகிய இருவரையும் தீர்த்து கட்ட முடிவு செய்துள்ளனர் குருசாமி தரப்பு. மணிகண்டன், முனியசாமி மற்றும் இருவரது நண்பரான முருகானந்தம் ஆகியோர் கீழவெளி வீதி பகுதியில் மாலை 5:30 மணியளவில் நடந்து சென்றனர். அப்பொழுது திடீரென காரில் வந்த கும்பல் மூவரையும் மறித்துள்ளது. மூவரையும் துரத்திய கும்பல் கையில் வைத்திருந்த கத்தி அரிவாளால் சரமாரியாக வெட்டத் தொடங்கியது. இதில் குறிவைக்கப்பட்ட மணிகண்டன் மற்றும் முனியசாமி இருவரும் சிறிய வெட்டு காயங்களுடன் தப்பித்து ஓடிவிட்டனர். ஆனால் சம்பந்தமே இல்லாமல் இவர்களுடன் வந்த முருகானந்தம் என்ற இளைஞரை மது போதையில் வந்த கும்பல் வெட்டி சாய்த்துள்ளது. வெட்டியது மட்டும் இல்லாமல் இளைஞரின் தலையை தனியாக எடுத்து வீசிச் சென்றுள்ளது கொடூர கும்பல். சம்பவம் நடந்தது மக்கள் கூட்டம் அதிகம் உள்ள இடம் என்பதால் இதை பார்த்த பலர் அங்கிருந்து அலறி அடித்து ஓடி உள்ளனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் கொலை நடந்த இடத்தில் கொலை செய்ய பயன்படுத்திய கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை கைப்பற்றினர். சர்ச் வாசலில் உள்ள CCTV கேமராக்களை கைப்பற்றியுள்ள போலீசார் அதில் பதிவான காட்சிகளை ஆராய்ந்ததில் கொலையாளிகள் அடையாளம் தெரிய வந்தது. மதுரையைச் சேர்ந்த சின்ன அலெக்ஸ், அழகுராஜா, பழனி முருகன் உட்பட 4 பேர் அடையாளம் காணப்பட்டனர். அடையாளம் காணப்பட்டவர்கள் மீது கீரத்துறை காவல்துறையினர் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த 10 ஆண்டுகளில் திமுக, அதிமுக பிரமுகர்களின் பழிக்கு பழி கொலை சம்பவங்களால் மதுரை கீரைத்துறை பகுதியில் 15ற்கும் மேற்பட்ட கொலை சம்பவங்கள் நடந்துள்ளது. இந்நிலையில் அப்பாவி இளைஞர் ஒருவர் தற்போது படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பீகார் முதலமைச்சராக 7வது முறையாக ஐக்கிய ஜனதா தள தலைவர் நிதிஷ்குமார் பதவியேற்றார். பாஜக சார்பில் 2 பேர் துணை முதலமைச்சர்களாக பதவியேற்றுள்ளனர். அண்மையில் நடந்து முடிந்த பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. பாஜக 74 இடங்களையும் ஐக்கிய ஜனதா தளம் 43 இடங்களையும் கைப்பற்றியுள்ளன. பாட்னாவில் திங்களன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி MLA-க்கள் கூட்டத்தில் முதலமைச்சராக நிதிஷ்குமார் தேர்வு செய்யப்பட்டார். இதையடுத்து ஆளுநர் மாளிகையில் நேற்று மாலை நடைபெற்ற விழாவில் நிதிஷ்குமாருக்கு ஆளுநர் பகு சவுகான் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மாநிலத்தில் 7வது முறையாகவும் தொடர்ச்சியாக 4வது முறையாகவும் முதலமைச்சராக அவர் பதவியேற்றுள்ளார். மேலும் பாஜகவை சேர்ந்த 2 பேருக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி தர்கிஷோர் பிரசாத், ரேணுகா தேவி ஆகியோர் துணை முதலமைச்சர்களாக பதவியேற்றனர். ஐக்கிய ஜனதா தளத்தைச் சேர்ந்த 4 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். கூட்டணி கட்சியான இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா தலைவர் ஜித்தன் ராம் மஞ்சியின் மகன் சந்தோஷ்குமார் சுமன்
விகாஷில் இன்சாம் கட்சியைச் சேர்ந்த முகேஷ் சாக்னி ஆகியோருக்கும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. பாஜக சார்பில் மங்கள் பாண்டே, அமரேந்திர பிரதாப் சிங் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இந்த விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தலைவர் JP நட்டா ஆகியோர் கலந்து கொண்டனர். பதவியேற்பு விழாவை ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சி புறக்கணித்தது. இதனிடையே சட்டப்பேரவை சபாநாயகராக பாஜகவைச் சேர்ந்த நந்தி கிஷோர் யாதவ் தேர்வு செய்யப்பட உள்ளார். இதுவரை சபாநாயகராக ஐக்கிய ஜனதாதளத்தைச் சேர்ந்தவர் இருந்த நிலையில் தற்போது பாஜகவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். மருத்துவ மேற்படிப்புக்கான யுனிசெட் நுழைவுத் தேர்வு மையத்தை தமிழகத்தில் அமைக்க வேண்டும் என்று கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார். அதில் எய்ம்ஸ், ஜிப்மர் உள்ளிட்ட பல்வேறு மத்திய மருத்துவ பல்கலைக்கழகங்களில் முதுநிலை படிப்புக்கான நுழைவுத் தேர்வு வரும் 20ஆம் தேதி நடைபெற உள்ளதாகவும், தமிழகத்தைச் சேர்ந்த தேர்வர்கள் பலருக்கு ஆந்திர மாநிலம் மதனப்பள்ளி மற்றும் நெல்லூர் போன்ற இடங்களில் தேர்வு மையம் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தொலைதூரத்தில் உள்ள மையங்கள் மாணவர்களுக்கு தேவையற்ற மன உளைச்சலை ஏற்படுத்தி இருப்பதாகவும், அதனால் மாணவர்களின் விருப்பத்திற்கேற்ற தமிழகத்திலேயே அருகாமையில் உள்ள மையத்தை ஒதுக்க சுகாதார அமைச்சகத்துக்கு பிரதமர் உத்தரவிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். பீகார் தேர்தலில் தோல்வியடைந்ததை அடுத்து நாட்டின் பயனுள்ள மாற்று சக்தியாக காங்கிரஸ் திகழவில்லை என்று மக்கள் கருதுவதாக கபில் சிபல் தெரிவித்துள்ளார். தனியார் நாளிதழுக்கு பேட்டியளித்த அவர் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே மாற்றங்கள் செய்ய வேண்டிய நேரம் இது என்றும் கூறியிருக்கிறார். உத்தரப்பிரதேசம், குஜராத் மாநில இடைத்தேர்தலிலும் காங்கிரஸ் கட்சியினர் சரியாக பணியாற்றவில்லை என்று அவர் சாடினார். பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் தெரிந்தும் காங்கிரஸ் கட்சியில் உள்ளோர் அதனை செய்வதில்லை என்றும் கபில் சிபல் விமர்சித்துள்ளார். கொரோனாவால் உயிரிழந்த பிரபல வங்காள நடிகர் சௌமித்ரா சாட்டர்ஜியின் உடல் முழு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. சௌமித்ராவிற்கு அக்டோபர் 6ஆம் தேதி கொரோனா தொற்று கண்டறியப்பட்டது. கொல்கத்தாவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் நேற்று காலமானார். சௌமித்ராவின் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி, மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மற்றும் திரையுலகினர் இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். தாதா சாஹேப் பால்கே, பத்மபூஷன் என பல்வேறு விருதுகளை பெற்றவர் சௌமித்ரா. சென்னையில் இளம்பெண்ணை கிண்டல் செய்தவர்களை கைது செய்ய சென்ற காவல்துறையினரை பணி செய்ய விடாமல் தடுத்த திமுக பிரமுகர் உள்ளிட்ட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். சென்னை கொடுங்கையூர் கருணாநிதி தெருவில் இளம்பெண் ஒருவரை கல்லூரி மாணவர் ஒருவரும் வெங்கடேஷ் என்பவரும் கிண்டல் செய்து தாக்கியிருக்கிறார்கள். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். கொடுங்கையூர் சீனிவாச பெருமாள் கோவில் அருகே பதுங்கியிருந்தவர்களை கைது செய்ய உதவி ஆய்வாளர் சிவசங்கரன் தலைமையில் போலீசார் சென்றனர். அப்போது அங்கிருந்த வெங்கடேசனின் தந்தை மோகன், திமுக வட்டப்பொருளாளர் அமுல்ராஜ், சிற்றரசு, சின்ராசு ஆகியோர் போலீசாரை தரக்குறைவாக பேசி சீருடையை பிடித்து தள்ளியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் போலீசாரை பணி செய்ய விடாமல் தடுத்த 4வரையும் இளம்பெண்ணை கேலி செய்ததாக 2 பேரையும் போலீசார் கைது செய்தனர். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு மோசமான முன்னுதாரணமாக நமது அண்டை நாடு உள்ளது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பாகிஸ்தானை மறைமுகமாக சாடியுள்ளார். அமெரிக்கா இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகு உலக நாடுகள் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராட தொடங்கிவிட்டதாக குறிப்பிட்ட ஜெய்சங்கர், எனினும் முழு மனதுடன் பயங்கரவாதத்தை எதிர்க்க முன்வர வேண்டும் என்று கூறினார். அண்டை நாடு பயங்கரவாதத்திற்கு நிதியளிப்பது, இணையம் மூலம் பயங்கரவாதத்திற்கு ஆள் சேர்ப்பது உள்ளிட்டவற்றை இந்தியா வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சாணி காகிதம் படத்தின் 2வது போஸ்டரை நடிகர் தனுஷ் தமது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். இப்படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமாகியுள்ள செல்வராகவனுடன் கீர்த்தி சுரேஷ் இணைந்துள்ளார். ஸ்கிரீன் சீன் நிறுவனம் தயாரிக்கும் இத்திரைப்படத்தை அருண் மாதேஸ்வரன் இயக்குகிறார். இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஏற்கனவே வெளியாகி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்த நிலையில் தற்போது 2வது போஸ்டர் வெளியாகியுள்ளது. விரைவில் இத்திரைப்படம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெல்ஜியம் நாட்டைச் சேர்ந்த பந்தய புறா 14 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டுள்ளது. பிரசல்சஸ் நகரில் செயல்படும் புறா ஏல நிறுவனம் நியூ கிம் என்று அழைக்கப்படும் பெண் புறாவை ஏலத்துக்கு விட்டது. இந்த புறா கடந்த 2018ஆம் ஆண்டு பிரான்சில் நடைபெற்ற பந்தயத்தில் வெற்றி பெற்று பட்டம் வென்றிருந்தது. ஏலத்தின் ஆரம்ப விலையாக 92,000 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. சீனாவைச் சேர்ந்த நபர் 14 கோடியே 16 லட்சம் ரூபாய்க்கு நியூ கிம் புறாவை ஏலத்தில் எடுத்தார். இதுவே உலக அளவில் அதிக விலைக்கு ஏலம் எடுக்கப்பட்ட புறாவாகும். செய்திகள் தொடர்கின்றன. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் 1000 பேருக்கு மட்டுமே அனுமதி தரப்படுவதால் பக்தர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். கூடுதல் எண்ணிக்கையில் அனுமதிக்க வேண்டும் என்று பக்தர்களிடமிருந்து கோரிக்கை எழுந்துள்ளது. பகவான் சரணம், பகவதி சரணம், சரணம் சரணம் ஐயப்பா.
மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை கோயில் நடை நேற்று திறக்கப்பட்டது. டிசம்பர் 26ஆம் தேதி வரை நடை திறந்திருக்கும். வழக்கமாக மண்டல மகரவிளக்கு பூஜை நேரத்தில் ஒரு நாளைக்கு 1 லட்சம் பக்தர்கள் வழிபாடு நடத்துவர். தற்போது கொரோனா அச்சம் நீடிப்பதால் வார நாட்களில் 1000 பக்தர்களும் வார இறுதி நாட்களில் 2000 பக்தர்களும் மகரவிளக்கு பூஜையின் போது தினமும் 5000 பக்தர்களும் அனுமதிக்கப்படுவார்கள் என சபரிமலை தேவசம் போர்டு அறிவித்துள்ளது. பக்தர்கள் கோயிலில் தங்கவோ நெய் அபிஷேகம் செய்யவோ அனுமதி இல்லை. காலை 5 மணி முதல் 1 மணி வரையும் மாலை 6 மணி முதல் 9 மணி வரையும் வழிபடலாம். கண்டிப்பாக ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்ய வேண்டும். இந்த வருஷம் எப்பயும் போல் ஒன்றும் இதாக இல்லை, அவ்வளோ இதாக இல்லை. ஏன்னா எப்பயும் கூட்டம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் வரும். இப்போ இல்லாத மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. இருந்தாலும் நான் 32 வருஷமாக வர்றேன். நான் இந்த வருஷம் மாதிரி ஒரு வருஷமும் நான் பார்த்ததில்ல. காலையில் 5 மணிக்கு போனேன், இப்போ 8 மணிக்கு இறங்கிட்டேன். கொரோனா தொற்று இல்லை என 48 மணி நேரத்திற்கு முன் எடுத்த சான்றிதழை எடுத்து வரும் பக்தர்கள் மட்டுமே பம்பையிலிருந்து மலையேற அனுமதிக்கப்படுகின்றனர். சான்றிதழ் எடுத்து 48 மணி நேரத்தை கடந்திருந்தால் நிலக்கல்லில் 625 ரூபாய் கட்டணத்தில் மீண்டும் பரிசோதனை நடத்தப்பட்டு 30 நிமிடங்களில் முடிவுகள் வழங்கப்படுகிறது. வருஷம் கார்த்திகை மாதம் வருவோம். இந்த வாட்டி கொரோனா இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்தோம். ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு இங்கே நிலக்கல் கொரோனா டெஸ்ட் எடுத்துன்னு பார்த்தோம். சாமி தரிசனம் ஃப்ரீயாக இருக்குது. கொரோனா அச்சம் நீடிப்பதால் பம்பை ஆற்றில் பக்தர்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நிலக்கல் வரை மட்டுமே வாகனங்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகின்றன. 1 லட்சம் பக்தர்கள் வந்து சென்ற இடத்தில் தற்போது 1000 பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவதால் நிலக்கல் பம்பை இடையே 20ற்கும் குறைவான அரசு பேருந்துகளே இயக்கப்படுகின்றன. 1300 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே வார நாட்களில் பக்தர்கள் எண்ணிக்கையை அதிகரிப்பது குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் அம்மாநில அரசு ஆலோசித்து வருகிறது. இதனிடையே கார்த்திகை மாதம் முதல் நாளை முன்னிட்டு சென்னை அண்ணாநகர் ஐயப்பன் கோயிலில் பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். சபரிமலைக்கு செல்ல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதால் இந்த ஆண்டு மாலை அணியும் பக்தர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. பகவானோட காருண்யத்தில் இது கண்டிப்பாக மாறும், எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி போன வருஷத்தை விட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் 1000 பேர் தான் ஒரு நாளைக்கு அலோவ் பண்ணுறாங்க சபரிமலையில். அதோட கண்ட்ரோல் எங்கேயும் அவ்வளோதான் பிரதிபலிக்கிறது. நாங்கள் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறோம். நெல்லை சந்திப்பில் உள்ள சாலை குமாரசுவாமி கோவிலிலும் சரண கோஷங்கள் முழங்க மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். ராமநாதபுரம் மாவட்டம் ரகுநாதபுரத்தில் உள்ள வல்லபை ஐயப்பன் கோயிலில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். கொரோனா பரவல் காரணமாக இந்த ஆண்டு சபரிமலை செல்ல முடியாத பக்தர்கள் வல்லபை ஐயப்பன் கோவிலில் வந்து சுவாமி தரிசனம் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலையில் நடைபெறுவது போல் ஸ்ரீ வல்லபை ஐயப்பன் கோயிலிலும் மண்டல பூஜை, பேட்டை துள்ளல், ஆராட்டு விழா போன்ற நிகழ்ச்சிகளும் நடைபெறும் என கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே சீட்டு கட்டிய பணத்தை திருப்பித் தராததால் இளைஞர் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார். சீட்டு பிடித்தவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சீட்டு போட்ட தொகை கிடைக்காததால் சீட்டு போட்டவர் கண்முன்னே இளைஞர் பாலசுப்ரமணி தீ வைத்துக் கொள்ளும் காட்சிதான் இவை. தீ வைத்துக் கொள்ள முயன்றபோது சீட் பணம் தர வேண்டிய நபரோ பாலசுப்ரமணியை தடுக்காமல் தன் வண்டி தீப்பற்றாமல் இருக்க ஒதுங்கிச் சென்ற சம்பவம் பார்ப்போர் நெஞ்சை உலுக்கி உள்ளது. தற்பொழுது தற்கொலைக்கு தூண்டிய வழக்கில் மரிய செல்வம் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். நடந்தது என்ன? நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள சிவந்திபுரம் என்ற பகுதியைச் சேர்ந்தவர் பாலசுப்ரமணியன். இவர் தச்சு தொழில் செய்து வந்துள்ளார். கஸ்பா என்ற பகுதியைச் சேர்ந்த மரிய செல்வம் என்பவரிடம் 1 லட்சம் ரூபாய் தொகைக்கான சீட்டு போட்டுள்ளார் பாலசுப்ரமணியன். சீட்டு பணத்தை தவறாமல் கட்டி வந்தார். இந்நிலையில் சீட்டு முதிர்வு காலமடையவே மரிய செல்வத்திடம் சீட்டு பணத்தை கேட்டுள்ளார். ஆனால் மரிய செல்வமோ பணத்தை கொடுக்காமல் இழுத்தடித்து அலைக்கழித்துள்ளார். ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த பாலசுப்ரமணியன் ஞாயிற்றுக்கிழமை மரிய செல்வத்தின் வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது பாலசுப்ரமணியன் தனது பணத்தை தர வேண்டும்,
இல்லையென்றால் தன் உயிரை மாய்த்துக் கொள்வதைத் தவிர வேறு வழியில்லை என கூறியுள்ளார். ஆனால் மரிய செல்வம் அதனை கண்டுகொள்ளவே இல்லை. பேசிக்கொண்டே இருந்த பாலசுப்பிரமணி திடீரென தன் மீது பெட்ரோல் ஊற்றியுள்ளார். இதை பார்த்த மரிய செல்வமோ அதை தடுக்காமல் தன் வாகனம் தீ வைக்கப்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் வாகனத்தை தள்ளி வைத்துள்ளார். அதற்குள் பாலசுப்பிரமணி தன் உடலில் தீ வைத்துக் கொள்ள தீ உடல் முழுவதும் பரவியது. ஆனால் எந்த பதற்றமோ பரபரப்போ இல்லாத மரிய செல்வம் அங்கிருந்து நகர்ந்து சென்றார். யாரும் தடுக்காததால் தீ பரவிய நிலையில் பாலசுப்பிரமணியன் அதே இடத்தில் சுருண்டு விழுந்துள்ளார். அப்பகுதி பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். பாலசுப்பிரமணியம் ஆம்புலன்ஸ் மூலம் அம்பாசமுத்திரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். தற்போது மேல் சிகிச்சைக்காக பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதே நேரத்தில் மரிய செல்வத்தை விக்கிரமசிங்கபுரம் போலீசார் பிடித்து விசாரணை நடத்தினர். மேலும் தற்கொலைக்கு தூண்டுதல் பிரிவின் கீழ் போலீசார் மரிய செல்வத்தை கைது செய்தனர். பாலசுப்பிரமணியன் தற்கொலைக்கு முயன்ற காட்சி இணையத்தில் வைரலாக பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பழனியில் இடத்தகராறில் தியேட்டர் உரிமையாளர் துப்பாக்கியால் சுட்டதில் 2 காயமடைந்தனர். பழனி அப்பர் தெருவில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான இடம் தொடர்பாக வள்ளுவர் தியேட்டர் உரிமையாளர் நடராஜுக்கும் இளங்கோவன் குடும்பத்தினருக்கும் இடையே முன்பகை இருந்து வந்தது. இது தொடர்பாக இரு தரப்பினரும் நீதிமன்றத்தை நாடினாலும் அவ்வப்போது தகராறும் ஏற்பட்டது. இந்நிலையில் சம்பவத்தன்று பிரச்சினைக்குரிய இடத்தில் வேலை செய்வதற்காக இளங்கோவனின் உறவினர்கள் பழனிசாமி மற்றும் சுப்பிரமணி ஆகியோர் சென்றனர். இதனால் ஆத்திரமடைந்த 75 வயதான முதியவர் நடராஜ் தனது உரிமம் பெற்ற துப்பாக்கியை எடுத்து இருவரையும் சுட்டார். இதன் சிசிடிவி காட்சி வெளியாகி காண்போரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த பழனிசாமி மற்றும் சுப்பிரமணி இருவரும் பழனி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். தியேட்டர் உரிமையாளரான முதியவர் நடராஜனை பழனி போலீசார் கைது செய்தனர். அவர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திண்டுக்கல் சரக டிஐஜி முத்துச்சாமி நேரில் சென்று விசாரணை நடத்தினார். இதனிடையே இது தொடர்பாக முகநூலில் பதிவு வெளியிட்டுள்ள மு.க. ஸ்டாலின், தமிழகத்தில் ஒரே வாரத்தில் 3 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் அரங்கேறி இருப்பதாகவும் இது வட மாநிலங்களைப் போல தமிழகத்திலும் துப்பாக்கி கலாச்சாரம் தலை தூக்கி வருகிறதோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் பழனிசாமி சுய விளம்பரத்தில் மட்டுமே கவனம் செலுத்துகிறாரா என்றும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் MBBS மற்றும் BDS படிப்புகளுக்கான கலந்தாய்வு வரும் 18ஆம் தேதி தொடங்குகிறது. 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டின் கீழ் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 405 இடங்கள் கிடைத்துள்ளன. தமிழகத்தில் மருத்துவ சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வெளியிட்டார். தரவரிசை பட்டியலில் 710 மதிப்பெண்களுடன் திருப்பூரைச் சேர்ந்த ஸ்ரீஜன் முதலிடம் பிடித்திருக்கிறார். 705 மதிப்பெண்களுடன் நாமக்கலைச் சேர்ந்த மாணவி மோகன பிரபா 2வது இடமும், 701 மதிப்பெண்களுடன் சென்னையைச் சேர்ந்த மாணவி ஸ்வேதா 3ஆம் இடமும் பிடித்திருக்கிறார்கள். கொரோனா பரவல் காரணமாக இந்த ஆண்டு கலந்தாய்வு நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறவிருக்கிறது. பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு அவங்கள சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், ஸ்கூல் சர்டிஃபிகேட், அது மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக பொது சுகாதாரத்துறையினுடைய உரிய விதிமுறைகள் படி, நம்முடைய பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் படி நேரு ஸ்டேடியம், அதாவது இண்டோர் ஸ்டேடியம் அல்ல, ஓப்பன் ஸ்டேடியத்தில், நம்முடைய நேரு ஸ்டேடியத்தில் போதிய சமூக இடைவெளியெல்லாம் விட்டு மிக சிறப்பாக அங்கே கவுன்சிலிங் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முதல் நாளான 18ஆம் தேதி சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு நடைபெறவுள்ளது. அதில் மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள், முன்னாள் ராணுவ வீரர்களின் பிள்ளைகள் பங்கேற்கவிருக்கிறார்கள். அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டின் கீழ் 405 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அதில் 313 MBBS, 92 பல் மருத்துவ படிப்புகளாகும்.
அரசு பள்ளியில் பயின்று நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களிடமிருந்து 972 விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கும் நிலையில் 951 விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டிருக்கின்றன. இதில் தேனியைச் சேர்ந்த ஜீவித்குமார் 664 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்திருக்கிறார். 646 மதிப்பெண்களுடன் கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த அன்பரசன் 2ஆம் இடமும், 620 மதிப்பெண்களுடன் சென்னையைச் சேர்ந்த திவ்ய தர்ஷினி 3ஆம் இடம் பிடித்திருக்கிறார்கள். இந்த 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கவர்மெண்ட் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாக. இது இனி வரும் வருஷங்களில் இந்த 7.5% இடஒதுக்கீடு இருந்தால் அரசு பள்ளி மாணவர்களோட மருத்துவ கனவு நனவாகிறதுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக அமையும். இந்த வருஷம் நான் ஹாஸ்டலில் தங்கி படித்தேன். நாட் கோச்சிங், பட் ஹாஸ்டலில் வீட்டிலேருந்து தனியாக இருக்கணும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு அங்கே போய் படித்தேன். அண்ட் 1 இயர் அப்புறம் அந்த கொரோனாக்காக வீட்டில் ஸோ நிறைய எங்கள் வீட்டில் கொரோனா வந்துச்சு எல்லாருக்கும், 4 பேருக்கும். ஸோ எல்லாருமே வீட்டில் ஃபுல் சப்போர்ட். என்ன எப்படி சொல்கிறது, என்னை எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்க, எல்லாமே அவங்களே தான் பார்த்துப்பாங்க. எனக்காக வீட்டில் எப்போவுமே அமைதியாக தான் இருக்கும். இந்நிலையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டின் மூலமாக பெரும்பாலானோருக்கு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இடம் கிடைக்க வாய்ப்பிருப்பதாக கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி தெரிவித்துள்ளார். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 250 300 மார்க் வரைக்கும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் கிடைக்க போகுது. மற்ற ஸ்கூலில் படிக்கிற மாணவனுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற மாணவனுக்கும் கண்டிப்பாக 250 300 மார்க்ஸ் ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் கண்டிப்பாக இருக்குது. அப்போ அதனால் உதாரணத்துக்கு 200 மார்க்கு மேலே வாங்கினாலே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த வருஷம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழகத்தில் 26 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 3650 இடங்களும், 2 அரசு பல் மருத்துவக் கல்லூரிகளில் 192 இடங்கள் இருக்கின்றன. இதில் மாநில ஒதுக்கீட்டின் கீழ் 3032 MBBS, 165 BDS இடங்கள் இருக்கின்றன. இதில் 227 MBBS இடங்கள், 12 பல் மருத்துவ இடங்கள் 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டின் கீழ் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. 15 தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 1147 MBBS இடங்களும், 18 பல் மருத்துவக் கல்லூரிகளில் 1065 இடங்கள் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் வருகிறது. இதில் 86 MBBS, 80 BDS இடங்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அமெரிக்காவைச் சேர்ந்த மாடர்னா நிறுவனத்தின் கொரோனா தடுப்பு மருந்து 94.5% பலனளிப்பதாக முதற்கட்ட ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. உலக அளவில் பல்வேறு நிறுவனங்கள் கண்டுபிடித்த கொரோனா தடுப்பு மருந்துகள் தீவிரமாக பரிசோதிக்கப்பட்டு வருகின்றன. அமெரிக்காவைச் சேர்ந்த பிஃபைசர் நிறுவனம் தயாரித்த தடுப்பு மருந்து 90% பலனளிப்பதாக அண்மையில் கண்டறியப்பட்டது. இதேபோன்று அமெரிக்காவைச் சேர்ந்த மற்றொரு நிறுவனமான மாடர்னா கண்டுபிடித்த தடுப்பு மருந்து 30,000க்கும் மேற்பட்டோருக்கு செலுத்தப்பட்டு 3வது கட்ட பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. இதில் 90 பேரின் மாதிரிகள் சோதிக்கப்பட்டதில் 5 பேருக்கு மட்டுமே தொற்று உருவாகி இருப்பது தெரியவந்தது. இதன் மூலம் 94.5% பலனளிப்பது தெரியவந்துள்ளதாக மாடர்னா நிறுவன தலைவர் ஸ்டீஃபன் ஓச் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த மருந்தை பாதுகாப்பது வைப்பதும் எடுத்துச் செல்வதும் எளிதானது என்று அவர் கூறினார். தீவிர நோய் பாதிப்புக்கு வாய்ப்புள்ளவர்களுக்கும் பாதுகாப்பு அளிப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த ஆண்டு இறுதிக்குள் 2 கோடி மருந்துகளை தயாரிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் ஸ்டீஃபன் கூறினார். About 20 million doses of the vaccine by the end of this year, by the end of the calendar year. And we're looking forward to making about 500 million to 1 billion doses next year. But that is going to be a 24/7 operation. இதனிடையே பாரத் பயோடெக் நிறுவனம் தயாரித்து வரும் கோவாக்சின் தடுப்பு மருந்தின் 3வது கட்ட சோதனை இந்தியாவில் தொடங்கியுள்ளது. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலுடன் இணைந்து நடத்தப்படும் இந்த சோதனையில் 26,000 தன்னார்வலர்களுக்கு மருந்து செலுத்தப்பட்டு சோதிக்கப்படுவதாக பாரத் பயோடெக் நிறுவனம் அறிவித்துள்ளது. மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் Facebook, Twitter மற்றும் YouTube உள்ளிட்ட வலைதள பக்கங்களை பார்க்கவும். காண கிடைக்கிறது. செய்திகளோடு இணைந்திருக்க